படப்பை பள்ளி மாணவர்களின் அறிவியல் கண்காட்சியில் மாணவர் தயாரித்த இ-பைக் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தாம்பரம் அடுத்த படப்பையில் உள்ள பள்ளியில் 10ஆம் ஆண்டு சயின்ஸ் எக்ஸ்போ அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. 32 அறைகளில் சுமார் 4200 அறிவியல் படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டு இருந்தன. கணிதம், தமிழ், அறிவியல் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். சென்னை விஐடி பல்கலைக்கழக மாணவர் நலப்பிரிவு இயக்குனர் ராஜசேகரன் கண்காட்சியை பார்வையிட்டார். 11ஆம் வகுப்பு மாணவர் ரிஷி தயாரித்து காட்சிப்படுத்திய மின்சார மோட்டார் சைக்கிள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தமிழ்துறை சார்பில் நடைபெற்ற கண்காட்சியில் நாட்டுப்புற கலைகள், நடனம், பாரம்பரிய உணவு வகைகள் இடம்பெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சியோன் மற்றும் ஆல்வின் பள்ளி தாளாளர் விஜயன் சான்றிதழ்களை வழங்கினார். ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூலோடைய 10வது எக்ஸிபிஷன்ல சீஃப் கெஸ்டா கலந்துட்டதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. அதுவும் குட்டி குழந்தைங்க அந்த யூகேஜி பசங்களை இருந்து பார்த்தா ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நடத்துறது ஸ்கூல்ல நம்ம பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல தான் அவங்களோட உண்மையான லைஃப் ஸ்கில் வெளியில் வரும். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அந்த இ-பைக் ஏன்னா நான் ரைட் பண்றப்ப தெரிஞ்சது ஆக்சுவல் ஒரு கமர்ஷியல் பைக்கை லைட் பண்ற மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட் டோல் தட் ஒன்னு 60,000 ரூபாயில அந்த பைக் ரெடி பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலதான் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் பைக் கிடைக்குது. 60,000 ரூபாயில அவர் இவ்வளவு தூரம் இன்னோவேட் பண்ணிருக்கிறதுங்கிறது அவருக்கு ஹெல்ப் பண்ண அந்த டீச்சர்ஸ், அந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாமே இந்த என்டையர் ஸ்கூலை நம்ம கண்டிப்பா பாராட்டணும். அந்த ஸ்டூடெண்ட் ரியல ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதை நான் ரைட் பண்றப்ப எனக்கு ரொம்ப அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். கரண்ட் சிச்சுவேஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பைக்ஸ் இருக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரமோட. பட் 60K பட்ஜெட்ல ஆன்டி தெஃப்ட் அலாரம்ன்ற பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம ஸ்பீட் நல்லா கொடுக்கும், மைலேஜ் நல்லா கொடுக்கும். என் அம்மா கார் ஓட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு நல்ல ஈஸியான ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான கார் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை.